ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பொழுது விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினோட வேர்ல்டு தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை மோட்டல் வந்து ஹீரோயினை கொண்டு வந்து விடுறாங்க. சீஃப் அவங்க அசிஸ்டண்ட்டெல்லாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க கூட சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹெவன்லி பேலஸில் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, இன்னொரு தடவை நடக்கும்போது நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சீஃபும் அசிஸ்டண்ட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் குயினை காட்டுறாங்க. அவங்க பக்கத்தில் பேர்ட்ஸ் குயின் வந்துட்டு நான் வந்து அவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை போய் ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கலரையை கூட்டிகிட்ருக்காரு மோட்டல் வேர்ல்டில். இப்போ போய் மூணில் போய் கூப்பிட்றாரு. போய் பார்த்தோன்னா, ஐயோ நீ பேயா இல்லை மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இம்மோட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்துட்டு சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்துட்டு இங்கே ஹீரோயினோட அப்பாவும் அங்கே வந்து செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை மாதிரி யாராலையும் செஸ் விளையாட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நீங்கள் வந்து என்னை காம்ப்ளிமெண்ட் தானே பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவர் சிரிக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வித்தியாசமாக விளையாடுற அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, கல்யாணத்தை பற்றி நீ என்னம்மா யோசிச்சிருக்க, எப்போம்மா கல்யாணம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மோட்டல் வேர்ல்டை மனசில் வச்சுட்டு தான் நீ இந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒரு ஒரு ட்ரையல் தான், அதெல்லாம் உனக்கு கணக்கு கிடையாது, நீ மோட்டல் ஆகிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து வாட்டர் மோட்டல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டோமா, இனிமேல் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அதாவது செஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறாரு மறைமுகமாக. அப்போ நம்மளுடைய ஹீரோவோட பேலஸை கட்டுறாங்க. அதில் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக மூன்லாட் கூப்பிட்டு வர்றாரு. எப்பா நான் தான் கீழே தள்ளிட்டேன்னு சொல்லிடாதப்பா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் தான் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஹீரோ சொல்லியிருப்பாரு, அதனால தான் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ வந்து வந்தோடனே, ஏன்ப்பா நீ என் கூட வந்துட்டு உன்னோட லாயல்ட்டியை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவங்க 2 பேர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து ஒரு ரெட் கலர் பேப்பரில் ஏதோ எழுதிட்டுருப்பாரு. இவங்க வந்தோடனே மறைச்சிருப்பாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேலஸ்க்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எழுதி அனுப்பிச்சிருப்பாரு. அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக பேப்பரில் செஞ்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த லேந்தர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் செஞ்ச ஒரு லேந்தரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, அதுதான் முக்கியமானது, இப்போ எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா, அது அந்த அரசரோட இடத்துல இருக்குது, எவ்வளோதான் இருந்தேன் எனக்கு என்னடா என்னோடதுடா அது, நீ இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதையும் கொண்டு வந்து அங்கே மாட்டி வச்சிடுறாங்க. இங்கே ஹீரோயினோட வேர்ல்டில் காட்டுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்களுடைய அந்த கேரட் ஃபேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போல்லாம் ஹீரோயின் வந்து வரவே மாட்டேங்கிறா, இம்மோட்டல் ஆனதுலேருந்து அவள் ஒழுங்காக விளையாடவே மாட்டேங்கிறா, உம்முனே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேரட் ஃபேரிட்ட சொல்லும்போது கேரட் ஃபேரி சொல்கிறாரு, மோட்டல் வேர்ல்டுக்கு போனாலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகிடும், அதனால தான் அவன் சும்மா இருக்கிறா போலப்பா, எனக்கும் பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வருது. அதை வந்து அவங்க ஃப்ரெண்டும் கேரட் ஃபேரியும் சேர்ந்து கவன் வச்சு அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்டே கொடுக்குறாங்க. பிரித்து ஹீரோயின் படிக்க அது அப்படியே மறைஞ்சிருது. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னீங்க. இல்லையே நாங்கள் எதுவுமே பார்க்கலையே, ஏன் இந்த பேப்பரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இவங்க. அப்புறம் உடனே இங்கே வந்து பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, டீமன் பிரின்சஸும் ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி அங்கே நடந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணம், அதை வந்து இங்கேருந்து தான் யாரோ சொல்லியிருக்காங்க, அது நீ யாருன்னு நீ கண்டுபிடி, இந்த டீமன் அரசனும் உன்னை கொல்றதுக்காக ஆட்கள்லாம் அனுப்பிச்சிருந்தான் அப்படின்னா, அவன் இல்லைன்னா எனக்கு த்ரில்லிங்கே இருக்காது, சரி நான் அதையும் பார்க்குறேன், ஆனால் இங்கேருந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மூசு பார்த்தீங்கன்னா மட்டும் நீ என்கிட்டயே தான் கொடுத்துடணும், அவனால் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒருத்தங்க பேர் சொல்லி நீ அவங்களையும் போய் செக் பண்ணு, மூசையும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போயிடறாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு பேலஸ்குள்ளே வந்துட்டுருக்காரு. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் தானேம்மா கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீ இதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தியா? ஆமாம் நான் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னா, இல்லைம்மா
அவளை தவிர எனக்கு எதுவுமே நல்லது கிடையாது. நான் வந்து இதை நிஜமாக ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் அம்மா தான், ஆனால் அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களையே வந்து எதிர்த்து நிற்பேன். இந்த மாதிரி என்னை செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து ஹெவன்லி பேலஸோட குயின் சொல்கிறாங்க, நீ அந்த பிள்ளைக்காக என்னையே எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே இந்த பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, பிரின்சஸ் கிட்டே போயிட்டு மூசி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொஞ்சம் அவங்களோட ஃபோட்டோ காட்டுறீங்களா, இதை கேட்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரின்சஸும் அவங்களோட அவங்களோட வியூவை காட்டுறாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு இவங்க இருக்கும்போது இந்த மாதிரி இது வந்து டீமன் வேர்ல்டுதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாமலே இதை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, இது என்னன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே இது ஆமாம் இது டீமன் வேர்ல்டு தான், ஆனால் யாருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி இதை நீங்களே அவங்ககிட்ட கொடுத்துருங்க, இல்லைனா நீங்கள் கூட எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா நானே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கூட என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இங்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, நீ வந்து நான் சொன்ன வேலையை நீ ஒழுங்காகவே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி பேலஸ் குயின் வந்துட்டு நம்மளோட மூசு அடிச்சிடுறாங்க. இனிமேல் நீ என் கண்ணு முன்னாடியே படாத, உன்னை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட பேலஸை கட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த லேண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது அவங்க 2 பேருக்குரிய ஒரு மெமரி தானே அப்படின்னா, நீயும் நானும் தானே அதுவே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. நாம் வந்து அங்கே வந்து நிறைய தடவை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இப்போ வந்து ஹோம் மேட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எழுந்திரிச்சு போய் அவரோட குளத்தில் தண்ணியை உண்டாக்குறாங்க, தாமரையை பூக்க வைக்கிறாங்க. இந்த இந்த இது வந்து நான் உங்களுக்காக தான் செஞ்சேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது தான் தாமரை அவங்க பூக்க வச்சோன்னே அவரும் எந்திரிச்சு வந்து பார்க்க வர்றாரு. ஹீரோயின் கீழே தடுமாறி விழ போகிறாங்க. ஹீரோ பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே நேராக அவங்கள வேணும்னே மரத்துக்கிட்ட தள்ளி விடுறாரு. அவங்க போகும்போது இவரே அந்த பக்கம் பிடிச்சிட்டு போய் லேண்ட் ஆகிடுறாரு. அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃப்ளையிங் ரொமான்டிக் மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே வந்தோன்னே அவர் கேட்குறாரு, மோட்டல் வேர்ல்டில் இருக்கும்போது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ நாம் வந்து இம்மோர்ட்டல் ஆகிட்டோம், இம்மோர்ட்டல் வேர்ல்டில் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது வந்து அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து இதை எப்படியாவது தடை பண்ணிடலான்னு சொன்னார், சப்போஸ் அப்படி தடை பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னோடனே ஹீரோ வந்து உணர்ச்சி வசப்பட்டுறாரு. உண்மையாலுமே வா, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மையாலுமே தான், கண்டிப்பாக நான் வந்து அப்படி தடை பண்ணியாச்சுன்னா நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் ஒரு இன்டிமேசியான ஒரு கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே அவங்களோட ரொமான்ஸ் இன்றைக்கி நடக்குது. அந்த ரொமான்ஸில் அவங்க வந்து அவங்களுடைய கர்ஸ்லேருந்து நல்லாவே முக்கால்வாசி வெளியே வந்துடுறாங்க. அவங்களுடைய ஃப்ளவர் பூக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நம்மளுடைய இவங்க வந்து இம்மோர்ட்டல்ஸ் இல்லையா, இவங்க இப்படி சேரும்போது அவங்களுடைய சேர்ந்த மாதிரி ஒரு பவர்ஸ் வந்து வெளியிடுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த ட்ரீக்கிட்டேயே 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருச்சு. அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோ இங்கே இருக்கார். அப்போ மூன்லாடை கூப்பிட்ருக்காங்க. மூன்லாடு வந்துட்டு பார்க்க வராங்க. அப்போ பார்த்துட்டு, நீ என்ன நடந்துச்சு, இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மூஸை காட்டுறாங்க. மூஸு வந்துட்டு ஒரு நிலத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு ரவுண்டாக ஒரு மேஜிக் போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து அதை வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வாம் ஒன்று இருக்குல்ல உள்ள, அந்த வாம் வந்து அவர் மேலே திரும்ப அந்த பாய்சனை வந்து அப்படியே சுற்றி வலிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே அது போகிற மாதிரியும் வலி இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அந்த டைமில் இவரோட பவர் ஃபோர்ஸை வேகமாக வெளியிட்டோன்னா அவர் மயங்கி விழுந்துடுறாரு. இங்கே வந்து பிரின்சஸும் அந்த டீமன் வேர்ல்டில் பிரின்சஸும் அவங்க அப்பாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட்டு மூசை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவர் கொண்டு வந்து விட்டோன்னே, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும், அதனால தான் நாங்கள் இவங்களை வச்சுருக்கோம், நாங்கள் வந்து அங்கே வச்சுருந்துருப்போம், நீங்கள் கேட்டதுனால அரசர் வந்து இங்கே கொடுக்க சொல்லிட்டாரு, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, இவரோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இவனை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சில்க் வாம், அது வந்து ரத்தத்தில் ஊறக்கூடிய ஒரு வாமு, சரிங்களா, அந்த சில்க் வாம் அதாவது ஒரு புழு,
அது வந்து உன் மூசுவோட உடம்புல விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க அப்பா பார்த்தோன்னே சொல்லிடுறாரு. இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னோடனே, இதை வந்து கண்டிப்பாக ஹெவனில் இருக்க குயினால் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க வந்து ரத்தத்தை கொடுத்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி, நீ இங்கேருந்து போயிடு, இவனை காப்பாற்றிட்டு நான் இங்கே பார்த்துக்கிறேன், என்னால் இங்கே இருக்க அந்த கெட்ட அரசர் இருக்கார்ல அவரை சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோவை மட்டும் தனியாக உட்காந்து செஸ் விளையாண்டுருக்காரு. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ போய் அவங்களோட செஸ் கலந்துக்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் செஸ்ஸை மூடி வச்சுறாரு. இவர் தான் இப்போ வந்து கோவத்தில் இருக்காரே, இவர் தான் உறுதிமொழி எடுத்திருக்காரு நான் இவங்களை எதிர்த்து போராடுவேன்ட்டு. அதனால் உடனே இவர் வந்தோடனே ஹீரோ வந்தோடனே அவர் கோச்சிக்கிட்டு ஆஃப் பண்ணி மறைச்சிட்றாரு செஸ்ஸை. உடனே வந்துட்டு நான் செஸ்ஸும் கூட விளையாண்டுருப்பேன்ல, நீ ஏன் நிறுத்திட்டு அப்படின்னா, எப்படியோ ஒருத்தங்க ஜெயிக்க போகிறோம், ஒருத்தங்க தோக்க போகிறோம், மாறி மாறி இதே பண்ணுறது எனக்கு போர் அடிக்குது, அதனால் நான் செய்யலை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்துட்டு சரி விட நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இவர் அமைதியாகவே இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு நடந்தது பெரிய தப்பு தான், எங்கள் அம்மா தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்ம அம்மா தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ இதை மட்டும் நீ வந்து இதுக்காக மட்டும் நீங்கள் வந்திருக்கன்னு எனக்கு வரலன்னு எனக்கு தெரியும், நீ வந்திருக்கிறது வேறு எதுக்காக, ஹீரோயினுக்காக தானே அப்படின்னா, சாரி, ஆமாம் நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த ஆட்சி எல்லாத்தையும் எடுத்துக்க, ஆனால் இதை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கள் 2 பேருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீ போயிருந்த இடத்த விட்டுனோன்னா அவர் போயிடுறாரு வருத்தத்தோட. ஆனால் அன்றைக்கி நைட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு அதை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அம்மாவும் பையனுமா ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏதாவது ஒன்று என்கிட்டருந்து எடுக்கவே தான் செய்வீங்களா, உங்களை எதிர்த்து நான் போராடியே தீருவேன், ஜெயிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவர் ஒரு மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ஹீரோயின் நைட் இருக்காங்க. நைட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து அப்பாவுக்கும் ஆன்ட்டிக்கும் சேர்ந்து ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி 2 விதங்கள் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க மருத்துவம் தானே கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க மோட்டல் வெளில போய். அதனால் அப்போ வந்து ஹீரோக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அவங்களோட ட்ரூ ஃபார்ம் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் ஃப்ளார் தானே, அதுலேருந்து ஒரு பெட்டல் எடுத்து அவங்களுக்கு கிஃப்டாக ரெடி பண்ணுறாங்க. பொழுது விடியுது. ஹீரோயினோட அப்பாவும் ஆன்ட்டியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நிச்சயமாகி அதை கல்யாணம் பிரேக் ஆகிடுச்சாமே அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு அப்படியா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா நீ உன் கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை பிரேக் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.